Hi, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அக்ஷயா 360 டிகிரி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அஜித்க்கு வந்து பர்த்டே கிஃப்ட் எல்லாம் பேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வந்து நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இங்கே. அவங்களுக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக வந்து வாங்கினது. பிகாஸ் என்னால் வெளியவும் போக முடியாது ப்ரெக்னன்சி டைம்ன்றதுனால. அஜித்தோட ஹெல்ப் இல்லாமல் என்னால் வெளியே போக முடியாது, தனியாக வெளியே போக முடியாது. எதுக்காக இருந்தாலும் அஜித்தை தான் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க பர்த்டேக்கு நான் அவங்களே கூப்பிட்டுட்டு வெளியே போனேன் அப்படின்னா வெளியே போய்ட்டு ஒரு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்றது வந்து என்னால் முடியவே முடியாத காரியம். ஸோ அதனால தான் வந்து நான் நிறைய ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மினிமலான தேவையான திங்ஸ், அஜித் இதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்ட திங்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து ஞாபகம் வச்சுருந்து நான் மீஷோ, ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரி அமேசான் இந்த மாதிரிலலாம் வந்து ஆர்டர் போட்டு வாங்கி வீட்டில் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் வந்து கிஃப்ட்டு பேக் பண்ணணும். பிகாஸ் நாளைக்கு ஜூலை 24 அஜித்க்கு வந்து பர்த்டே. அதுக்கு முன்னாடி வந்து கிஃப்ட்டை வந்து பேக் பண்ணிடணும். அவங்க நேற்று வீட்டில் தான் இருந்தாங்க, இன்றைக்கி மட்டும்தான் வந்து ஆஃபீஸ் போயிருக்காங்க. ஸோ இந்த கேப்பில் தான் வந்து என்னால் கிஃப்ட்டை பேக் பண்ண முடியும். நான் என்னென்ன கிஃப்ட்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு பாருங்கள் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இங்கே இருக்குது இல்லையா, இதெல்லாம் தான் நான் வாங்கின கிஃப்ட்ஸு. என்னென்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஷர்ட்டு க்ரீன் கலரில், அதாவது லைட் க்ரீன் கலரில் ஒரு ஷர்ட்டு, டார்க் க்ரீன் வித்து இந்த மாதிரி பேஜ் கலரில் ஒரு டிஷர்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நாளாக என்கிட்ட இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த சில்வர் வாட்ச் மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அதில் வந்து ஒயிட்லேயும் கேட்டாங்க, அதாவது சில்வர்லேயும் கேட்டாங்க, பிளாக் மெட்டல்லையும் கேட்டாங்க. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சில்வரில் ஒன்று, பிளாக் மெட்டலில் ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கூலர்ஸ் வந்து ரொம்ப நாளாகவே கேட்டுட்ருந்தாங்க. இது ஒரு விதமான கூலரு, இது ஒன்று வாங்கியிருந்தேன். கூலர்னால் என்ன, சன்கிளாஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா ஸ்டைலுக்கு போடுற கண்ணாடி கேட்டுட்ருந்தாங்க, ஃபோட்டோஷூட்டுக்கு அந்த மாதிரிலாம். ஸோ அதில் வந்து 2 வாங்கியிருந்தேன். கலராக போகாமல் வந்து பிளாக்லேயே வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாடல் ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் தென் இந்த மாதிரி மாடல் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன், ஃபுல்லாக வந்து ஸ்கொயராக இருக்க மாதிரி. இந்த 2 கூலர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்குது இல்லையா இந்த ஷூ வந்து அஜித்துக்கு நான் பர்த்டே கிஃப்ட்டுன்னு சொல்லி வாங்கி கொடுத்தது சரவணா ஸ்டோர். இப்போ லாஸ்ட் வீக் சரவணா ஸ்டோர் போனப்போ இது மட்டும்தான் உன் பர்த்டே கிஃப்ட்டு, ஸோ இதுக்கப்புறம் வேறு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத, உனக்கு பிடிச்ச மாதிரி நீயே எடுத்துக்கோ அப்படின்ட்டு சொல்லி வாங்கி கொடுத்தது. இங்கே இருக்கு இல்லையா பக்கத்தில், இந்த ஷூ தான் வந்து சர்ப்ரைஸாக நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அஜித்க்கு ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்க ஷூ. இந்த ஷூ வாங்கினது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ இதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. இப்போ இங்கே இருக்க இத்தனை கிஃப்ட்டில் இது மட்டும்தான் வந்து அஜித்துக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா இது அவங்க செலக்ட் பண்ணது, இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இது எல்லாமே நான் அவங்களுக்காக பார்த்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு எடுத்து வச்சுது. ஸோ இப்போ வந்து இந்த கிஃப்ட் எல்லாமே தான் வந்து இப்போ நான் பேக் பண்ணணும். ஏன்னா இப்போ மணி வந்து ஆமாம் 4:30 ஆகிடுச்சு, 4:30 ஆகிடுச்சு டைமு. எனக்கு தெரிஞ்ச அஜித் 5:30க்குலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி, அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் கன்ஃபார்மாக தெரியல, பிகாஸ் சம்டைம்ஸ் லேட் ஆகலாம், சம்டைம்ஸ் சீக்கிரம் ஆகலாம். அஜித் வரதுக்குள்ளே இதெல்லாத்தையும் பேக் பண்ணி அவங்க கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயாச்சும் எடுத்து மறைச்சி வைக்கணும். ஸோ நான் போயிட்டு பேக் பண்ண போகிறேன். பேக் பண்ணிவிட்டு வரேன். இப்போ எல்லா கிஃப்ட்ஸுமே வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இது 2 வந்து கூலர்ஸு, இது வந்து டிஷர்ட்டு, இது வந்து நான் வாங்கின ஷூவு, அண்ட் தென் இது ஒரு வாட்ச்சு, இது வந்து ஷர்ட்டு, இது வந்து அஜித் ஆல்ரெடி செலக்ட் பண்ண ஷூவு. நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்க்குறேன்னா, அஜித் ஆல்ரெடி வாங்கின ஷூவையே கொடுத்து இதுதான் உன் பர்த்டே கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து ப்ராங்க் பண்ணலான்னு பார்க்குறேன். பட் அது எப்படி வரும்னு தெரியல. அந்த ஷூவை கொடுத்து ப்ராங்க் பண்ணலான்னு பார்க்குறேன், பட் அது எப்படி வரும்னு தெரியல. பார்ப்போம். இன்னும் டெக்கரேஷன் இந்த இடத்துல தான் டெக்கரேஷன் பண்ணலான்னு இருக்கேன். இது எப்போ பண்ணுறதுனும் தெரியல. அஜித் வந்து ஆஃபீஸ் போயிருக்கப்போ தான் வந்து நம்மளால் பண்ண முடியும். பிகாஸ் நைட்டில் வந்து அஜித் என் கூட தான் இருப்பாங்க ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம். ஸோ தனியாக இருக்கிற மாதிரி சான்ஸ் வந்து இல்லை டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. அவங்கள ஆஃபீஸ் அனுப்பி விட்டுட்டு சப்போஸ் நாளைக்கு ஆஃபீஸ் போல் லீவ் போட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி.
the next day. ஹாப்பி பர்த்டேன்ற இந்த டேகை தான் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த பிளெயினான வாலில் தான் வந்து டெக்கரேட் பண்ணலான்ட்டு. இது வந்து ஒரு டேக் மாதிரி இருக்குது சின்ன சின்னதாக. அதை போட்டுட்டு கூட கொஞ்சம் பலூன்ஸ் போட்டு என்னால் முடிஞ்ச அளவு டெக்கரேட் பண்ணலான்ட்டு வாங்கியிருக்கேன். இப்போ இந்த ஸ்பேஸில் வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அஜித்தோட பர்த்டேக்கு. ஏன்னா இதுக்கு மேலே என்னால் டெக்கரேட் பண்ண முடியல, மூச்சு வாங்குது. அதனால் இந்த அளவு தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து பர்த்டேக்கான டெக்கரேஷன். இப்போ போயிட்டு கிஃப்ட் எல்லாம் எடுத்து எங்கன்னா ஒழிச்சு வைக்கணும், நோட்ஸ் மாதிரி எழுதி. அந்த வேலையை பார்க்கணும். இதெல்லாம் தான் அஜித்காக நான் ரெடி பண்ணி வச்ச கிஃப்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஹண்ட்டு மாதிரி வைக்க போகிறேன். அதாவது அஜித் வந்து ஒரு சின்ன நோட் வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தேடி எடுக்கணும். அந்த மாதிரி வந்து வைக்க போகிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்க, இங்கே ஒன்று இருக்கா, டிவி ஷெல்ஃபில் நீ டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம், ஃபைண்ட் த பிளேஸ், கெஸ் த கிஃப்ட் அப்படின்ட்டு. இது வந்து வாட்ச். டிவி ஷெல்ஃபில் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுனா பக்கத்துலேயே வாட்ச் இருக்குது. அதனால் வாட்சுக்காக தான் இதை வைக்க போகிறேன். இதை வந்து இப்படி வச்சுட்டு மேலே இதை போட்டு இப்படி லைட்டாக இப்படி மூடி வைக்கிறேன். தெரியல இல்லையா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு க்ளூன் கொடுத்து பெட்ரூம்னு கொடுத்துட்டேன். பெட்ரூமில் வேறு என்ன கிஃப்ட் இப்போ இருக்குது அப்படின்றதையும் வந்து, அதாவது பெட்ரூமில் ஒரு கிஃப்ட் இருக்குது, அதையும் வந்து இதிலே மென்ஷன் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு க்ளூனு. இப்போ அடுத்தது அப்படியே பெட்ரூம் போகணும் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டிக்கி நோட் அதே மாதிரி ஒட்டியிருக்கேன். நீ அடிக்கடி என்கிட்ட கேட்குற ஒரு ட்ரெஸ்ஸு, ஃபைண்ட் த பிளேஸ். அடிக்கடினா அஜித் என்கிட்ட டிஷர்ட் தான் கேட்பாங்க. அதுதான் வந்து கிஃப்டாகவும் நானும் கொடுத்துருக்கேன். கெஸ் த கிஃப்ட்டு, ஃபைண்ட் த பிளேஸ்ன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு க்ளூ வந்து நான் ரெடி ஆகிற பிளேஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கான கிஃப்ட்டை வந்து இங்கே வச்சிடலாம். இதுக்கான கிஃப்ட்டு இந்த டிஷர்ட்டு தான். இதை வந்து நான் இப்படி மேலே வச்சுட்டு, அதுக்கு மேலே எதுவும் போட்டு மூடுறதுக்கு முடியல, எனக்கு ஹைட் எட்டல. ஸோ ட்ரை பண்ணி மூடி பார்க்குறேன். அஜித்தோட இந்த ஷாக்ஸையும் வச்சு கவர் பண்ணிட்டேன். இதுக்கு நெக்ஸ்ட்டு க்ளூ வந்து அக்ஷயா ரெடி ஆகிற பிளேஸு. நான் ரெடி ஆகிற பிளேஸ்னால் கண்ணாடி. இந்த கண்ணாடியில் ஒரு ஸ்டிக்கி நோட் ஒட்டியிருக்கேன். இதில் என்ன ஒட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே போனால் போடுவாங்க, ஃபோட்டோ எடுக்க யூஸ் பண்ணுவாங்க, கெஸ் த கிஃப்ட், ஃபைண்ட் த பிளேஸ். வெளியே போனால் மோஸ்ட்டாக கூலிங் கிளாஸ், சன் கிளாஸ் அந்த மாதிரி போடுவோம், ஃபோட்டோஸ்க்கும் அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இதில் வச்சுருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு க்ளூவும் இதில் கொடுத்துருக்கேன், கூலிங் பிளேஸ்ன்னு. இப்போ எனக்கு இங்கே கிஃப்ட் எப்படி வைக்கிறதுன்னு தான் தெரில, சன் கிளாஸஸை. அதை ட்ரை பண்ணி இங்கே வச்சுட்டு காமிக்கிறேன். இதுதான் வந்து அந்த சன் கிளாஸஸ்ஸு பேக் பண்ணி வச்சுருக்கேன் நான். இதை வந்து இங்கே ஒரு கவர் வச்சுருப்பேன் நான் எப்பயுமே. இந்த கவருக்குள்ளே வந்து போடலான் இருக்கேன். ஏன்னா இங்கே வேறு எதுவும் வைக்கிறதுக்கு எனக்கு ஆப்ஷன் இல்லை மேலே அந்த மாதிரி வைக்கிறதுக்கு. ஸோ இந்த கண்ணாடியை வந்து இந்த கவருக்குள்ளே தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பிளேஸ் போட்டிருக்கேன்னா, கூலிங் பிளேஸ்ன்னு போட்டிருக்கேன். கூலிங் பிளேஸ்னால் ஒன்று ஏசி, இன்னொன்று ஃப்ரிட்ஜு. ஏசியில் ஆப்வியஸாக மேலே ஏறி என்னால் வைக்க முடியாது. ஸோ ஃப்ரிட்ஜில் தான் இப்போ போயிட்டு வைக்க போகிறேன். ஸோ ஃப்ரிட்ஜுக்கு வந்து வந்தாச்சு. வெளியே தான் ஃபஸ்ட்டு ஒட்டலான்னு பார்த்தேன் அந்த ஸ்டிக்கி நோட்ஸு. பட் வெளியே ஒட்டினா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றதுனால உள்ளே வந்து இங்கே ஒட்டியிருக்கேன். கூலிங்காக இருக்கும், யூஸ் பண்ணால் என்ன கிஃப்ட்டுன்னு கண்டுபிடிங்க, அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி வச்சுட்டேன். கூலிங்காக இருக்குன்னா ஆப்வியஸாக திரும்ப அதே தான் சன்கிளாஸ் போட்டால் நம்ம கூலிங்காக இருக்கும். இதை எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னொரு சன்கிளாஸு. இதை வந்து இப்படி தான் வைக்க போகிறேன் இப்போதைக்கு. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப தேடி எடுக்கிறது அப்படின்னா அவங்களுக்கும் கஷ்டமாயிடும். ஸோ இப்படி தான் வைக்க போகிறேன். இதோட நெக்ஸ்ட்டு க்ளூ வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, கிளாத்ஸ் அழுக்காக இருந்தால் என்ன பண்ணணும், வாஷிங் மிஷினில் போட்டு துவைப்போம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு கிஃப்ட் வந்து வாஷிங் மிஷினில் தான் வந்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து வாஷிங் மிஷினு. வாஷிங் மிஷினில் நான் அடுத்ததாக என்ன க்ளூ வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, வாஷிங் மிஷினுக்கு வந்தாச்சு. இதில் என்ன இருக்குன்னா, நீ என்கிட்ட கேட்குற அனதர் ட்ரெஸ், ஷர்ட்டு டிஷர்ட், இது ரெண்டு தான் கேட்பாங்க. டிஷர்ட் வந்து அங்கே வச்சுட்டேன், ஷர்ட் வந்து இதில் வைக்கிறேன் வாஷிங் மிஷினில். இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு கவர் பண்ணிடுறேன். தெரியல இல்லையா, லைட்டாக தான் தெரியுது. அதனால் இந்த மாதிரி வச்சு கவர் பண்ணிவிட்டு இதை நல்லா இது பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பிளேஸ் வந்து குக்கிங் பிளேஸ். குக்கிங் பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்னா, இதுதான் குக்கிங் பிளேஸில் நான் வச்சுருக்க ஒரு சின்ன க்ளூவு. சமையல் கட்டில் இட்லி ஊற்றுனா என்ன பண்ணுவோம், இட்லி ஊற்றிட்டு டைம் பார்ப்போம் இல்லையா. கிஃப்ட் வந்து வாட்ச்சு, அதனால் இட்லி ஊற்றுனா என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு ஃபைண்ட் பிளேஸு கெஸ் கிஃப்ட் அப்படின்னு வச்சுருக்கேன்.
அது வந்து போட்டிருக்கேன். இப்போ இது எங்கே இந்த கிஃப்ட்டு தான் அது வாட்ச்சு. இப்போ இந்த வாட்சை வந்து நான் வந்து இட்லி குக்கருக்குள்ளே வைக்கலான்னு பார்க்குறேன். இப்போ இருக்கு இல்லையா, இதை இப்படி வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து முடிஞ்சு. இதோட நெக்ஸ்ட்டு க்ளூ வந்து குப்பை கொட்டும் இடம். குப்பை கொட்டும் இடம்ல வந்து இதுதான் வந்து டஸ்ட்பின் வைக்கிற இடம். டஸ்ட்பின் வெளியே காய வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, நீ ரொம்ப ஆசையாக என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டது, நான் நோ சொன்னது, ஃபைன் பிளேஸ் கெஸ் கிஃப்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். இது ரொம்ப நாளாக அஜித் என்கிட்ட வந்து இதுதான் கேட்டுட்டு இருந்தாங்க, ஷூ கேட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நான் அது வந்து வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக நான் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு க்ளூன்னு போட்டு ஒன்றும் இல்லைன்னு போட்டிருக்கேன். ஏன்னா வேறு எதுவும் கிஃப்ட் கிடையாது, அவ்வளோதான். ஸோ இதுதான் நான் பிளான் பண்ண 7 கிஃப்ட்டு. இப்போ வந்து ஷூ எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கலான்னு இருக்கேன். ஆனால் இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க, பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் வாட் மை ஃபைனல் கிஃப்ட். இதுதான் வந்து நான் அஜித்காக லாஸ்ட்டாக வச்சுருக்க கிஃப்ட்டு, ஷூ. அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க என்கிட்ட. நான் வந்து கடைக்கு போக முடியாததுனால ஆன்லைன்லேயே பார்த்து ஆர்டர் பண்ணிட்டேன். எனக்கு பிடிச்ச ஒரு மாடல், அவங்கக்கிட்ட இல்லாத ஒரு மாடல், இல்லாத ஒரு கலர், அந்த மாதிரி பார்த்து ஆன்லைன்லேயே வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இதை தான் வந்து இங்கே ப்ளே பண்ணேன். இதுக்கு மேலே குனிய முடியல என்னால். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு டஸ்ட்பின் வச்சு மறைச்சிடலான் இருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்கிறது ரெட் கலர் டஸ்ட்பின்ன்றதுனால அந்தளவுக்கு கண்டுபிடிக்க முடியாது. வந்துட்டு இப்படி உள்ளே பார்த்தா மாதிரி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ லாஸ்ட்டு கிஃப்ட்டை வந்து இங்கே தான் வந்து ஒழிச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் எல்லா கிஃப்ட்டையும் வந்து க்ளூவோட எழுதி ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டி அதுக்கு வந்து எல்லா கிஃப்ட்ஸையும் அந்தந்த பிளேஸில் வச்சாச்சு. அஜித் வந்தோடனே சர்ப்ரைஸ் பண்ண வேண்டியது மட்டும்தான் வந்து பாக்கி. பார்ப்போம் எப்படி போகுது, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல. கேக் வந்து நான் மத்தியானம் சாப்பாடு வாங்கிட்டு வரும்போதே கேக் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். பட் கேக்லேயும் ஒரு ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருக்கேன். கேக்கில் வந்து இப்போ போயிட்டு பன்னு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு மெழுகுவர்த்தி வாங்கிட்டு வந்துட்டு அதுதான் கேக் அப்படின்னு சொல்லி வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். அண்ட் தென் கிஃப்ட் வந்து அஜித் ஆல்ரெடி செலக்ட் பண்ணாங்க. சரவணா ஸ்டோரில் வந்து ஒரு ஷூ எடுத்தாங்க. அதுதான் வந்து நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட். அப்போ வந்து சொல்லிட்டேன், இந்த மாதிரி இந்த ஒரு கிஃப்ட் மட்டும் தான் வாங்கி கொடுத்துருக்கேன், இதுக்கு மேலே வேறு எதுவும் உங்கள் எதிர்பார்க்காத அப்படின்ட்டு சொல்லிட்டேன். ஸோ அதே கிஃப்ட்டை தான் வந்து ரேப் பண்ணி இப்போ கொடுத்து அவ்வளோதான் பர்த்டே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். டெக்கரேஷன் ஒர்க்கு, அந்த கிஃப்டெல்லாம் வந்து ஒழிச்சு வைக்கிற ஒர்க்கு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி வந்து ஃப்ரைடே, அஜித்தோட பர்த்டே அன்றைக்கி. ஸோ நானும் என்ன பண்ணேன் அப்படின்னா, வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாமி கும்பிட்டேன். விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு ஓகே இப்போ பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து அஜித் வர்றதுக்குள்ளே ஒரு காஃபி போட்டு குடிப்போம். அவங்க வந்து டீ காஃபியெல்லாம் வந்து அந்தளவுக்கு லைக் பண்ண மாட்டாங்க. அவங்க ஃபுல்லாகவே வந்து ஒரு டீ டோட்லராக. அதனால் வந்து சரி ஓகே, டீ காஃபி கம்பல் பண்ணி நான் ஆனால் கொடுத்தேன் அப்படின்னா குடிப்பாங்க. பட் அவங்களாம் டீ காஃபி கேட்டு குடிக்கிற மாதிரியான பர்சன் கிடையாது. ஸோ நான் வந்து எனக்கு பசிக்கிறதுனால எனக்கு வந்து கருப்பட்டி போட்டு ஒரு காஃபி வந்து ரெடி பண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களை பிடிச்சிது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணி ரெட் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.